Exercise 5.2 tens. In the given figure, A is midpoint of YZ and G is centroid of triangle XYZ. If the length of GA is 3 cm, find the XA. Find the XA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னே என்ன சொல்வீங்க, இது அதாவது இப்போ ஒரு லைனு ஏபின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த சென்டரில் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் 10 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துருக்க ஆன்சரோட 5 ஆட் பண்ணுவோம். அப்போது அது 15 மாறிடும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ரேஷியோ வச்சு ஃபார்முலா அது. அதாவது கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் எழுதிடலாம். கிவன் G இஸ் அ சென்ட்ராய்டு. இந்த G தான் சென்ட்ராய்டா. A is a midpoint. AX is median. GA is equal to 3 centimeter. இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. G is a centroid, A is a midpoint, AX is a median, GA is equal to 3 centimeter. GA is equal to 3 centimeter. We know that centroid divides each median in the ratio of என்ன ரேஷியோ அது கெஸ் பண்ணுங்க. 2:1. 2 1 பங்காக பிரிக்கும். அதாவது சென்ட்ராய்டு பிரிக்கும். எதை பிரிக்கும்? மீடியனை பிரிக்குது. எந்த ரேஷியோவில் பிரிக்குது? இல்லை என்ன சென்ட்ராய்டு சொன்னாங்க? G. ஜீன்ற சென்ட்ராய்டு இல்லை இப்போது ஏபி. இப்போ நான் இங்கே ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணுறேன் வச்சுக்கோங்க. இப்போது இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இங்கே இ கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ ஒரு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதான் சென்ட்ராய்டு, இ தான் சென்ட்ராய்டு. அதை 2ஆக பிரிக்கலாம். எப்படின்ற ரேஷியோவில் 2 1 பங்காக பிரிக்குது. 2:1. 2 பார்ட்டில் ஒரு பார்ட். அதாவது நம்ம ஷேட்லாம் முன்னாடி பண்ணியிருப்போம்ல. 2:1. அதாவது இப்படி 2 இருக்கும், அதில் 1. 4 1 பங்குன்னா 4:1. இப்போ நம்ம 7th ஷேட் பண்ணியிருப்போம். அது மாதிரி தான் இது. ஓகேங்களா? இப்போது இது ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனாக எழுதலாம். இப்போது XG is to GA is equal to 2:1. இப்போ நான் ஃப்ராக்ஷனாக எழுதும் போது XG by GA is equal to 2/1 வந்து. அப்போது இது என்னால் அப்படி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்கே வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது XG is equal to எனக்கு என்ன வந்துடும்? 2 × 3 வந்துடும். 2 × 3 is equal to 6. அப்போ XG எனக்கு கிடச்சிச்சின்னா நான் GA கண்டுபிடிக்க முடியும். அப்போ XG அப்படின்றது இது. XG 6 சென்டிமீட்டர். அப்போது 6 + 3 is equal to 9. இப்போ XA is equal to 6 + 3. அப்போது 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு சில மாற்றம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது
ஃப்ராக்ஷன், அதாவது என்ன சொல்கிறது, ரேஷியோவில் இருக்கிற ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். ஸோ XD is to GA is equal to 2:1. இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.